கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினாலே நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் என்று சொல்கிறாங்க. இது நம்ம பார்க்கிறோம், யூத ஜனங்கள் தேவனுடைய வசனத்தை தள்ளி விடுகிறாங்க. அதனால அவங்க நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக மாறி விடுகிறாங்க. அதனால தான் பவுலும் பர்னபாவும் சொல்கிறாங்க, நாங்கள் புறஜாதியர் இடத்தில் போகிறோம் என்று சொல்கிறாங்க. இதிலே ஒரு கூட்டத்தார், இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை பார்க்கும்போது யூத ஜனங்களில் ஒரு கூட்டத்தார், பக்தி உள்ள யூத மார்க்கத்தார் ஆண்டவருடைய இயேசுப்பாவுடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க. அவர்களுக்கு இவங்க புத்தி சொல்கிறாங்க, நீங்கள் தேவனுடைய கிருபையில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று புத்தி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டத்தார் எதிர்க்கிறாங்க. யூத ஜனங்கள் அவங்க பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷிக்கிறாங்க. இதை நம்ம இந்த நாட்களிலும் நம்ம காண்கிறோம். நிறைய பிள்ளைங்க, தெய்வ ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைங்களே தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, பேசுகிறாங்க. இதெல்லாத்தையும் நம்ம அந்த நாட்களில் பார்க்குறோம். அவங்க என்ன அபாத்திரராக போய் விடுகிறாங்க. நித்திய ஜீவனுக்கு அவங்க பங்குள்ளவர்களாக மாற முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்களும் பிரவேசிக்க மாட்டாங்க, மற்றவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை என்று. அப்போ நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை படிக்க வேண்டும், தினமும் படிக்கணும், தியானிக்கணும். அந்த ஆண்டோடைய வார்த்தையில் நம்ம பலப்படணும். தேவனுடைய பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் வசனமும் ஜெபமும் இல்லாமல் நம்ம உலகத்துக்குள்ளே கடந்து போக கூடாது. அப்போதான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்த, நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த வசனங்கள் தீபமாக நம்முடைய அந்த கரங்களில் நம்ம ஏந்தி கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கடந்து போக முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், அவங்க புறஜாதியார் இடத்துல போகிறாங்க. 48வது வசனத்தில் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அதனால் அவங்க நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறாங்க. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர் எவர்களோ அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. அப்போ நம்ம நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்க வேண்டும், அதை தள்ளிவிடக்கூடாது. அப்பொழுது அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். எதை நம்ம விலக்க வேண்டும், நம்மளை விட்டு தள்ள வேண்டும் என்று எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் நம்ம தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும். உலகத்தார் அவங்க உலகத்தில் ஓடுகிற ஓட்டங்கள், அந்த ஓட்ட பந்தயம் எல்லாம் வேகமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய அந்த பந்தய பொருளை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவங்க பொறுமையோடு ஓட வேண்டும். சுற்றிலும் இச்சையான காரியங்கள், பாவமான காரியங்கள் நம்மை நெருக்கி இருக்கும்போது அவைகளை நம்ம விட்டு விலகி அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஒரே லக்கு நமக்கு நித்திய ஜீவன். தேவன் நியமித்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை அவரையே முன்வைத்து நம்ம உலகத்தில் நம்ம ஓடும்போது உலகத்தின் காரியங்கள் நம்மளை அணுக முடியாது. அடுத்ததாக ஏசாயா 52:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தூசியை உதறி விட்டு நம்ம எழும்ப வேண்டும். தூசியை உதறிவிட்டு உலகத்தின் பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது அது ஒரு தூசியாக நினைத்து தேவன் நமக்கு மேலான காரியங்களை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேலான அந்த பந்தய பொருள், மேலான காரியங்கள், ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு உட்படத்தக்கதல்ல. அப்போ அந்த மேலான காரியங்களை பார்க்கும்போது ஆண்டோடைய வசனத்தின் மூலமாக இது எனக்கு தூசு என்று நம்ம சொல்லி அதை விட்டு எழும்ப வேண்டும். அடுத்ததாக ஒன்று பார்க்கிறேன், எபேசியர் 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மாம்சீகத்தின் காரியங்கள், கசப்பு, கோபம், நம்ம உள்ளத்தில் மறைந்து இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம், இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்புகள், தூஷணங்கள், துர்க்குணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க 1 யோவான் 5:21 விக்கிரங்களுக்கு விலகி நம்மளை காத்து கொள்ள வேண்டும். விக்கிர வழிபாடுகள் தேவனுக்கு அருவருப்பானது. அதை விட்டு நம்ம விலகும் போது தான் நமக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும், பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும்.
அடுத்ததாக பார்க்குற 5வதாக ரோமர் 13:12 இருளின் கிரியைகளை விட்டு நம்ம விலக வேண்டும். இருளின் காரியங்கள் ரோமர் 1 சொல்லப்பட்டிருக்கு. இருளின் காரியங்கள் அநேக காரியங்கள், அநேக பாவங்கள். 23 ரோமர் 1:23 31 வரை நம்ம பார்க்கும்போது அருவருப்பான காரியங்கள், நிறைய விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இச்சைகள், இந்த மாதிரி காரியங்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை கூட அதில் ஒரு பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்த பாவத்திலிருந்து நம்ம விலக வேண்டும். இருளின் கிரியைகளை நம்ம விலகும்போது நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக நம்ம மாற முடியும். அப்படியாக நம்ம தேவனுடைய வசனத்தை நம்ம புறக்கணிக்கக்கூடாது. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் போது, வசனத்தில் நம்ம பலப்படும் போது, அந்த வார்த்தைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒளியாக, தீபமாக இருக்கிற, ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து செல்ல தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்ம அந்த நித்திய ஜீவனை நோக்கி நம்ம பிரயாணப்பட முடியும். தேவன் தாமே இந்த வசனத்தை கேட்டவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவாராக. ஆமென்.